மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிதில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே. என்னடா ஒரு இஸ்லாமிய ஈசனை பத்தி பாடுறானு பாக்குறீங்களா? சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல சிவபெருமான பத்தி படிச்ச அருமையான பாட்டு இப்பவும் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கியா. அதிகால நேரத்தில் அம்மன் கோயில் இருந்து வருமே, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவத்ததே அப்படிங்கிற அருமையான சுப்பிரபாதம். இந்த பக்கம் மாதா கோயில இருந்து பரலோகத்தில் இருக்கும் எமது பிதாவே உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அப்படிங்கிற வருமே ஒரு தேவ ஓசையும், பக்கத்து பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அருமையான பாங்கோசையும், இந்த மாதிரி மூன்று மதங்களோட குரலையும் கேட்டு அதிகாலையில கண்விழிக்க கூடிய பெருமை இந்த உலகத்திலே நம்ம இந்தியனுக்கு மட்டும்தாயா உண்டு அப்படிங்கிற பெருமித உணர்வோட நெஞ்சு நிறைஞ்ச பூரி இன்னைக்குள்ள பத்திரிகையை படிக்கலான்னு அப்படியே விரிச்சு பார்த்தா, ஒரு பக்கம் நாம கடவுளா மதிக்கக்கூடிய ஒரு மகானோட படமும், இன்னொரு பக்கத்துல படு கவர்ச்சியான ஒரு நடிகையோட படத்தையும் போட்டு இந்த இரண்டு பக்கத்தையும் இணைத்து பாருங்கள் அப்படின்னு ஒரு மேட்டர் போடுறாங்க கீழே. அதை அப்படி இணைச்சு பார்த்தா அந்த மகானோட கையில இந்த கவர்ச்சி நடிகை அப்படியே யாரு ஒய்யாரமா உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் வருதியா. இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட ஒரு சில பத்திரிகைகளை பார்த்தாதான் எனக்கு கோவம் வருது. ஐயா, குடிப்பழக்கம் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? என்ன கேட்டா கெட்டதுன்னு தான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே அதுவும் தெரியும். ஆனா இன்னைக்கு குடிக்கிறதுக்கு கூட நம்மால் கொடுக்குறான் பாருங்கய்யா ஒரு விளக்கம். டாக்டருக்கு படிக்காமலே டாக்டர் பட்டம் வாங்குறது யாருன்னு கேட்டா அது நம்மால் தான். இப்படித்தான் என் உடம்பு ஒல்லியா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட போய், டே மாப்பிள்ள என் உடம்பு இப்படியே தேஞ்சுக்கிட்டே போகுது, குண்டாகிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தா சொல்றான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், மாப்பிள்ள பீர் குடிக்கிறதுக்கு கசப்பா தான் இருக்கும், ஆனா கண்ணை மூடிக்கிட்டு கடன்னு வாரத்துக்கு 3 நாள்னு 7 மாசத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டா போதும் உன் உடம்பு சும்மா ஜம்முன்னு வருங்கிறாயா. சளி பிடிச்சிக்கிட்டு மூக்குல இருந்து தண்ணியா ஒழுகுது, கவலை விடு, பிராண்டிய வாங்கி சுடுதண்ணியை மிக்ஸ் பண்ணி வேலைக்கு 2 பேக்குன்னு 3 வேளை தொடர்ந்து சாப்பிட்டா போதுங்களாமா, சளித்தொலை தன்னால போயிடுங்கிறாங்க. அண்ணே சொல்றீங்கல்ல, நீங்க மறுபடியும் அவன் குடிகாரன்ட்ட போய் கேட்டா அவன் குடிய பத்தி தான் சொல்லுவான். சளினா டாக்டர்ட்ட போனோம். ஒரு குவார்ட்டர் விஷயத்தை பத்தி ஒரு குவார்ட்டர் சைஸ்ல இருக்கிற பொண்ணு என்ன விளக்கம் சொல்லுது பத்தியா? குடியாரன்ட்ட போய் நீ விளக்கம் கேட்டா அவன் அதான் சொல்லுவான். என்ன அழகா சொன்னது பத்தியா? ஐயா, இங்க இருக்க இளைஞர்கள் அத்தனை பேத்தையும் என்னோட ஃப்ரெண்டா நான் பாக்குறேன் ஐயா. அந்த மாதிரி இளைஞர்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். தம்மு பீர் ஆகுது, பீர் பிராந்தி ஆகுது, ஹார்ட் ஆகுது, ஹார்ட் கஞ்சாவாகுது, கஞ்சா கேன்சர் ஆகுது, கேன்சர் மரணம், அது எல்லாத்துக்குமே தெரியும். குடிப்பழக்கங்கிறது உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சும் கூட தான் செய்யற ஒரு தவறான செயலுக்கு சரியான நியாயத்தை காட்டிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இந்த மாதிரி இளைஞர்களை பாக்குறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ஐயா, நமக்கெல்லாம் தேசிய பறவை என்னன்னு தெரியும், மயில். தேசிய விலங்கு புலி. இந்த தேசிய தொழில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? என்னங்க? பிறந்ததுல இருந்தே அரசாங்கத்தை ஏமாத்தி 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 அரசாங்கத்தை ஏமாத்துறது தான் இந்த நாட்டோட தேசிய தொழிலாக ஆக்கிட்டான் பாத்தீங்களா? அவனை நினைச்சுதான் எனக்கு கோபமா வருது. ஐயா, ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராடினா, எங்களை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், நாங்க உயர்ந்த ஜாதி ஆகணும், நாங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும்னு போராடினா. இன்னைக்கு அவ்வளவு பேரும் போராடுறான். என்ன தெரியுமா? நாங்கள் தாழ்ந்த ஜாதி. அவன் தாழ்ந்த ஜாதியா? நான் அவனை விட்ட கீழான ஜாதி. என்னடா தலைகீழா கேட்கிறான்னா, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் தொகைக்காக அவ்வளவு பயணம் நான் தாழ்ந்தவன் சொல்றானே. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏன் கோபம் வராது? எல்லாரும் தாழ்ந்த ஜாதி ஆயிட முடியாது சார். பிறப்பால் தாழ்ந்த ஜாதியாக பிறந்து தாழ்த்தப்பட்டு டவுன் ட்ராடன் பீப்புளாக இருந்து அழித்து வைக்கப்பட்டு புதைத்து வைக்கப்பட்டு எத்தனையோ பேர் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறானே, அவன் தாழ்ந்த ஜாதியாக சில பேர் உண்மையில் பிறக்கிறான், கஷ்டப்படுறான். ஐயா, உயர்ந்த ஜாதி அந்தஸ்துல இருக்கிறவனும் தான் தாழ்ந்த ஜாதின்னு போராடுறான் பாத்தீங்களா? அவனை பார்த்துதான் எனக்கு கோபம் வருது. அரசாங்கம் இலவச மின்சாரம் கொடுக்குது, எதுக்கு தெரியுங்களா? விவசாயத்தை பெருக்குடான்னு சொல்லி.
அரசாங்கம் விவசாயத்திற்காக கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரத்தை தன்னுடைய வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் ஐயா. எங்க ஊர் பக்கம் கிணற்று நீர் பாசனம், குளத்து நீர் பாசனம்னு 2 விதம் உண்டுங்க. இந்த கிணறு வச்சிருக்கவனுக்கு தான் அரசாங்கம், மோட்டர் கிணறு வச்சிருப்பான் அவனுக்கு தான் அரசாங்கம் இலவச மின்சாரத்தை கொடுக்கும். இந்த ஏழை விவசாயிகள் மழை பெஞ்சு குளத்துல தண்ணி நிரம்பி இருக்கும், அதை நம்பி தான் அவன் விவசாயமே பண்ணுவான். பயிர் போட்டுருவான், நஞ்ச போட்டுருவான், அது வளர்ந்து வரும். வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் இன்னும் 2 நாள் அதுக்கு தண்ணி பாய்க்கணும். அங்க குளத்துல தண்ணி வத்தி போகும். இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிட்ட கிணறு இருக்கும், கிணத்துல தண்ணீரும் இருக்கும், அரசாங்கம் இலவசமா கரண்டும் கொடுக்கும். இவன் போய் அவன்கிட்ட கேட்பான், இன்னும் 2 நாள் எனக்கு நீ தண்ணி கொடுத்தேன்னா நான் அறுவடையை முடிச்சிருவேன், எனக்கு தண்ணி குடின்னு கேட்கும் பொழுது அந்த கேடுகட்ட ஒரு சில விவசாயிகள் அவன்கிட்ட கேட்பாயா, 1 மணி நேரத்திற்கு 50 முதல் 100 ரூபாய் வரைக்கும் நீ எனக்கு தரதுக்கு தயாரா இருந்தேன்னு சொன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்று சொல்வாரியா வள்ளலார். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதர விவசாயி பயிர் வாடும் போது நீ மனம் வாடாம அதுல கூட வியாபாரம் பேசுறியே, உன்னை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. போராடுவோம் போராடுவோம், கடன் தரும் வரை போராடுவோம் சத்தம் போடுறான். கடனை வாங்கிடுறான், அடுத்த நாளே திருப்பி ஒரு போராட்டம். என்ன தெரியுமா? ரத்து செய் ரத்து செய், கடனை ரத்து செய். என்ன நியாயம்? நான் கேட்கிறேன்டா, உங்களுக்குலாம் பேங்க் லோன் என்ன ஒன்வேவா? வாங்க மட்டும்தானா, திருப்பி கட்டவே மாட்டீங்களா? மன்னிக்கணும், காவேரியில் தண்ணீர் வராவிட்டால், காவிரி டெல்டா பகுதியிலே தண்ணீர் வராத போது கஷ்டப்படக்கூடிய விவசாய நிலம் என்ன? அப்ப அவனால விவசாயமே பண்ண முடியல, தண்ணீர் வரல, கண்ணுல கண்ணீர் தான் வரக்கூடிய அந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதியில் பிறந்தவன் என்ற முறையில் விவசாயிகளோட கஷ்டம் தெரிஞ்சவன் சொல்றேன். விவசாயமே பண்ண முடியல, கடன் வாங்கியாச்சு, கடன் தலைக்கு மேல வட்டியோட ஏறும்போது அந்த அந்த விவசாயி எங்க போவான்? ஐயா, அரசாங்கம் இந்த மாதிரி கண்ணீர் விடும் பொழுது, பஞ்சம் வரும்போது கடனை ரத்து செஞ்சிருது. அதை பயன்படுத்திக்கிட்டு இவன் நல்லா வெல்லாம இருக்கும் போதும் கடனை ரத்து செய் ரத்து செய்ய கேட்கிறானே, அவனை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. கலையாக சில பேர் இருக்கின்றார்கள், களை எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனால் பயிரை கூட சமயத்தில் நீங்கள் களை என்று ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிகளையுமே ரத்து செய்ய என்று போராடக்கூடிய, நான் ஒரு சில விவசாயிகள் ரொம்ப அழுத்தமா சொன்னையா, எனக்கு குத்துது இல்ல. நான் திரைப்படத்துறையை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்வதை விட ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடையக்கூடிய எனக்கு அந்த உணர்வு இருக்கு. ஐயா, நிறைய நமக்கு கடன் ஆகும் போது, நம்ம கஷ்டப்படும் போது அரசாங்கம் கடனை ரத்து செய்யணும் நாம நினைக்கிறோமே, நிறைய 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 லாபம் வரும்போது அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா வரி கட்டணும் யாராவது நினைக்கோமா? நினைக்கிறது இல்லையா? அதை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. இந்த நாட்டின் தேசிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிலை வடிவத்தில் அமைத்து அவங்கள சுத்தி கம்பி வேலி போட்டு பெருசா பூட்டு போட்டு வச்சிருக்கோம் எங்க மாவட்டத்தில். காரணம் என்ன தெரியுமா? கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சியா. சில தேசிய தலைவர்களுடைய சிலையை உடைச்சான் சில அயோக்கியன். மக்கள்லாம் பொங்கி எழுந்துட்டான். நான் நம்பி ஏமாந்துட்டேன், தேசப்பற்று தான் வந்துட்டோன்னு. அவனுக்கு தேசப்பற்று வரவில்லை, ஜாதி பற்று வந்துச்சு. என் ஜாதி தலைவனுடைய சிலையை வேற ஒருத்தன் உடைச்சிட்டான்னு சொல்லி அதுக்கு போட்டியா இவன் இன்னொரு தேசிய தலைவருடைய சிலையை உடைச்சான். இந்த செய்தி நாடெங்கும் காட்டு தீயா பரவிச்சு. ஜாதி கலவரம் மூண்டது. அரசு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அட ஈனங்கட்டவனுங்களா, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்னைக்கு அவன் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வான் ஜாதிக்காகவும் ஏன் ஜாதிக்காகவும் அல்லடா, ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்காகவும் தானே. நீ அந்த தேசிய தலைவர்களை கூட ஜாதிய வட்டத்துக்குள்ள அடக்கி அவன் பேர சொல்லி ஜாதி சண்டை போட்டு அரசு பஸ்ஸை சூறையாடுறியே, உன்னை பார்த்து தான் எனக்கு கோபம் வருது. நீங்க கேட்கலாம், நீ அரசாங்கத்தை ஏமாத்தினதே இல்லையா? நான் ஏமாத்திருக்கேன் ஐயா. ஏன் நானும் அரசாங்கத்தை ஏமாத்திருக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருந்தா ஐயா, அவளுக்கு நாங்க ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சோம். தமிழகத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? மருமகளுக்குன்னே வெடிக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் இந்த தமிழகத்துல மட்டும்தான் ஐயா உண்டு. அந்த கேஸ் ஸ்டவ் எங்க அக்காவுக்கும் வெடிச்சது. வெந்த உடம்போட ஆஸ்பத்திரியில் கிடந்தா. நான் இப்ப சின்ன பையன் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போறேன். கண் எது கால் எது காது எதுன்னு எதுவும் தெரியல, முழுசா வெந்து போய் கிடந்தா. தண்ணி தண்ணின்னு கேட்கா. டாக்டர் சொன்னாரு தண்ணி கேப்பா கொடுக்காதீங்க. எங்க அக்கா தன் உடம்புல இருந்து வந்த சீல் நீரை எடுத்து தன்னோட நாக்கில் வச்சு தன்னோட தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிட்டாயா. 2 நாள் உயிரோட இருந்தா, 3ஆவது நாள் செத்து போனா. அரசு அதிகாரிகள் வந்தாங்க, விசாரணை நடத்தினாங்க. எங்க அப்பாட்ட கேட்டாங்க, இந்த சம்பவத்தில் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வருதா? எல்லாருக்கும் தெரியும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு.
எங்க அப்பா யாரு மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொன்னாரு. அந்த அரசு அதிகாரி திரும்ப திரும்ப கேட்டாரு, எங்க அப்பா இல்லைன்னு சொல்லி வந்துட்டாரு. நான் கோபத்துல போய் கேட்டேன் எங்க அப்பாட்ட, அக்காவை கொண்டுட்டானே நீ ஏன்பா சொல்லல? எங்க அப்பா சொன்னாரு, அந்த ஏழை தமிழாசிரியர் அக்காவே போயிட்டாடா, என் பொண்ணே போயிட்டா, அப்புறம் என்ன கிடைச்சி என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கும் தினசரி வீட்டை கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா ஐயா? எங்க அக்கா செத்து போனாங்கிற காரணத்துக்காக அல்ல, அன்றைக்கு நம் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்காமல் ஒரு குற்றவாளியை தப்ப வச்சுட்டோம். அவ இன்னும் எத்தனை பெண்களின் வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கான்னு நினைச்சு தினசரி 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 எங்க அப்பா அழுதுட்டு இருக்காரியா. இந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் பாசம், பணம், ஜாதி, அதிகாரம், மதம்னு ஒவ்வொரு காரணத்தை சொல்லி 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 அரசாங்கத்தை ஏமாத்திட்டு இருக்கோம் ஐயா. நான் என்ன திருத்திக்கிறது ஈஸியா, எதுக்கு இருக்கிறவனை திருத்துறதை விட நான் அதைத்தான் சொல்றேன், நாம ஒவ்வொருவரும் திருந்துவோம். ஏசுநாதர் பைபிள்ல சொன்னாரியா, ஒரு ஊர்ல ஒரு விபச்சார பெண் போயிட்டு இருப்பா, எல்லாரும் கல்லெறிவாங்க, உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் இந்த பெண்ணின் மீது முதல் கல்லை எறிங்கள் பாரு. அவ்வளவு பேரும் வெக்கி தலை குனிந்து கல்லை கீழே போட்டான். அதைத்தாயா நானும் சொல்றேன், நாம் அதிகாரிகளை குறை சொல்வதற்கு முன், அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு முன், பத்திரிகைகளை குறை சொல்வதற்கு முன் நாம் திருந்துவோம், இந்த தேசத்தை வளர்த்துவோம்.